என்னை அறியாமல் வந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் அருள் கூர்ந்து அதை மறந்துவிட வேண்டும். எப்படி எடுத்துக்கிறது? மன்னிப்பா எடுத்துக்கலாமா? அதாவதுங்க, நான் சொன்னதெல்லாம் கவனிக்கல. நீங்க பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உங்களுக்கே பாதுகாப்பு இல்லையா? நீங்க தானே இருக்கிறதுலயே 5 ஆண்டு காலத்துல அடிக்கடி போவோம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அவர் பெரிய பக்திமானவர். கூட்டணியில் இருந்த நிறைய கட்சிகள் இப்போ திமுக கூட இல்லை. என்ன மாதிரியான ஒரு பொசிஷன் வலுவா இருக்குதா கூட்டணி பலத்தோட? இப்போ கூட்டணி இல்லை, எப்படி இருக்குது? இப்போ வரக்கூடிய காலங்களில் எப்படி தேர்தல்கள்? திமுக ஒரு பெரிய ஆலமரங்க. வர்றவங்க இந்த ஆலமரத்தில் தங்கிக்கிட வேண்டியதான். நீங்கள் விருப்பப்பட்டு போகும்போது போய்க்கிட வேண்டியதான். அதனால் திமுக தேர்தல் களத்தை சந்திக்காமல் இருந்துருமா? திமுக தேர்தல் களத்தை தனியாகவும் சந்திக்கும். எங்களோடு தோழமை உணர்வுகளோடு இருக்கிறவர்களை சேர்த்தும் நாங்கள் சந்திப்போம். திமுக ஒரு தனிப்பெரும் இயக்கம். அது நேற்று சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவரை பார்த்து நியூஸ் பேப்பர் படிங்க அப்படின்னு சொன்னாப்ல. ஆனால் செய்தித்தாள் நிருபர்களை தாக்குனாங்க தாவக எம்எல்ஏவை. அதை குறித்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல. பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு. உங்களுக்கே பாதுகாப்பு இல்லையா? நீங்க தானே இருக்கிறதுலேயே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆளுங்க. காற்று புகாத இடத்திற்கும் ஒளி புகாத இடத்துக்குள்ளேயும் பூர்றது யாரு? பத்திரிகையாளர்கள் தான். உங்களுடைய ஜனநாயகம் எங்கு மறுக்கப்படுகிறதோ அந்த இடம் விரைவில் வெற்றிடமாக ஆகிவிடும். இதுதான் இந்தியா மட்டுமல்ல உலக வரலாறு. பத்திரிகை ஜனநாயகம் என்பது அரசியல் அமைப்பில் ஜனநாயகத்தில் நீங்கள்லாம் 4வது தூண். உங்களை போன்று ஒளிவு மறைவு இல்லாமல் மக்களுக்கு செய்திகளை எடுத்து கொண்டு போவர்களால் தான் இந்த நாட்டிலே தவறுகள், குற்றம் செய்பவர்கள், தவறிழைத்தவர்கள் எல்லாம் தங்களை திருத்தி மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு பத்திரிகை தான் கொடுக்கிறது. அந்த பத்திரிகைக்காரர்களுக்கே சுதந்திரம் இல்லை, அவங்களுக்கே அச்சுறுத்தல் இருக்கிறதுன்னா அதை நீங்க தான் என்ன செய்யணும்? மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. ஆமா, நீதிமன்றம் திருப்பி என்னை கூப்பிடல இல்ல. அப்பப்போ இந்த எதிர்கட்சியா இருக்கும். இன்னும் இந்த 5 ஆண்டு காலத்துல நான் அடிக்கடி போவோம். நீங்க அப்பப்போ வாங்க, பாத்துக்கலாம். அப்பா சாத்தாங்குளமா? சரி, அவங்க அப்பா இடத்துல வேலி போடுறாங்களா? பொது இடத்துல அவங்க அப்பா வேலி போடுறாங்களா? சரி, எனக்கு இதை பற்றி எனக்கு முழு நாலேஜ் இல்லை. எனக்கு சரியா தெரியல. இந்த அறநிலைய அமைச்சராக இருந்த சேகர்பாபு சார் 2 நாளைக்கு முன்னாடி திருத்தணி கோயிலுக்கு ரொம்ப நேரமாக அலக்கழிச்சு அவர் ரொம்ப நேரமாக தாக்க வச்சிருக்காங்க. இப்போ தான் 3 மாதம் ஆகுது அவங்களோட இது முடியும். அதுபோல் இந்த மாதிரி ரொம்ப ஒரு அடக்குமுறைக்கு போன மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. திருத்தணி கோயில் இல்லையா? எல்லாருக்கும் ரொம்ப நேரம் காக்க வச்சிருக்காங்க. சரி, பகவான் அவருக்கு காத்திருக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு, காத்திருக்கிறாரு. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அவர் பெரிய பக்திமானவர். அதனால அவர் பொறுமையா இருந்து சாமி கும்பிட்டு வருவார். அவர் அதனால சட்டசபையில் பேசுனது மறந்துருங்க. எப்படி எடுத்துக்கிறது? மன்னிப்பா எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கலாம்? அதாவதுங்க, நான் சொன்னதெல்லாம் கவனிக்கல நீங்க. ஏன்னா நம்ம தூத்துக்குடி மண்ணுக்கு இருக்கிற வேகத்தையும் விவேகத்தையும் நம்மளுடைய வீரத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கிறேன். நீங்க பேசுறத என்ன செய்ய சொல்லியிருக்கிறோம்? இதை போய் தேவையில்லாமல் இவ்வளோ தொலைக்கு இழுத்துட்டு வர வேண்டியதில்லை. நீங்கள் ப்ரிவிலேஜஸ் கமிட்டிக்கு அனுப்புறேன் ஸ்பீக்கரை அனுப்பட்டும். இங்கே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, வழக்கு நடக்கட்டும். இதை போய் தேவை அவையினுடைய நேரத்தை போய் மறந்துருக்குன்னு சொன்னேன். அவ்வளோதான்.